அதாவது திஸ் இஸ் எக்ஸ்ட்ரோட்டம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எது சர்வீஸ் பண்ணோம். ஸோ அதை எடுத்துக்கிட்டு ஒரு ரைடு அப்டேட்டுங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு அப்டேட்டு. ஸோ எங்கே போகிறோம் எது போகிறோன்றதுலாம் வந்து நான் போக மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு வரணும், வந்ததுக்கப்புறம் வந்து என் வண்டியை போய் ஷோரூம்லேருந்து சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சரி ஓகேங்க, நான் வந்து போக மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்டு வந்துட்டான். ஸோ அப்படியே கூப்பிட்டு வரணும் வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இது கடலூர் வட்டியில் என்டி ஷோரூம் ஒன்று இருக்கும், யமஹா ஷோரூம். அங்கே போயிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பறக்க வேண்டியதாங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் டைல்ஸ் பீச்சுன்னு ஒரு பீச் இருக்கும். ஸோ அந்த பீச்சுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வர வேண்டியதான். நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது வண்டி. நம்மளும் அடுத்த வண்டி வாங்குவோம் பொறுமையாக வாங்குவோம், அவசரம் இல்லை. நான் ரைடுன்னு சொல்லிட்டு இருந்தேங்க. அது என்ன ரைடுனா, ஒரு கன்னியாகுமரி போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருக்கோம். அங்கே போய் கூட அந்த பிளான் மாறலாம். சூப்பராக இருக்குங்க. அந்த பழைய 390 வந்து நல்லா அப்ரைட்டாக அப்படி இருக்கும். இது வந்து ஒரு BMW 350 வண்டி வர அப்பா. எடுத்துக்கலாம். வண்டி எடுத்தாச்சு. என்னடா அவன் வண்டியை காணன்னு பார்க்காதுங்க. என் ஃப்ரெண்டு ஓட்டிட்டு வர சொல்லிட்டு நமக்கு 390 பிடிக்குமா, ஸோ அதனால் நம்ம 390 ஓட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன். ஓகேடான்னு முன்னாடி போயிட்டான்னு நினைக்கிறேன். தெரியல, போயிட்டாங்க. நல்லா இருக்குங்க வண்டி. சீரியஸாக நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் பில்லு தான் கொஞ்சம் ஜென்ரல் சர்வீஸில் வரதுதான் 1010 போட்டிருக்காங்க. பரவாயில்ல. நான் இன்னொரு நாள் இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ போடுறேன். நான் ரொம்ப நாள் ஆக்டிவாகவே இல்லைங்க யூடியூப்பில். ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படின்னு ஒரு விஷயம். அது என் காலேஜ் கொஞ்சம் வந்து படின்னுவாங்க. அதனால் சரியா யூடியூப் பக்கம் இன்ஸ்டாவில் அடிக்கடி ஸ்டோரி என்னை மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்ப்ளோர் டாம் தான். போலீஸ் இருக்காங்களே, வண்டி வேறு பார்த்தா பிடிச்சிருக்கோம். ஓகே, பார்த்துக்கோ. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் அப்படியே நம்ம ஃபோட்டோ எடுக்க வேண்டியதாங்க. இந்த இடம் வந்து பாண்டிச்சேரி கிட்ட இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் வந்து டைல்ஸ் பீச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் ஃபுல்லாக பீச்னால் நமக்கு என்ன தெரியும், ஃபுல்லாக மண் இருக்கும் அப்படி. ஆனால் இங்கே மண்ணும் இருக்கும், ஒரு ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஏரியா மாதிரி ஏரியா. பாண்டி வந்தாலே தனியே இங்கே சூப்பராக இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், பிரச்சனையே இருக்காது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்கலாங்க. ரோடும் செம்ம எம்டியாக இருக்குது. இதனால் சரியாக நம்ம இந்த வண்டியோட இதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். வண்டி சூப்பரான லுக்குங்க. காட்டுறேன்.
பழகணும் போல். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. J393 ஹெட்லைட் டிஆர்எல் தாங்க, செம்ம. இது அடுத்த நான் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ போடுறேன். எல்லாம் ஃபோன் அடித்து கத்திக்கிட்டே இருக்கானுங்க, எங்கடா இருக்கான்னு. ஓகேங்க. இல்லைன்னா அப்படியே இதுலேருந்து லெஃப்ட் எடுத்தாங்கன்னா இந்த டைல் ஸ்பீச் வந்துடும். தனிங்க சூப்பராக இருக்குது. ஆனால் சீரியஸாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. மேக்ஸிமம் இங்கே பாண்டிச்சேரி கடலூரில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஏரியா தெரியும், தெரியாமல் இருக்காது. அட வண்டியை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அதை விட இந்த ஃப்ரண்ட்டு டிஆர்எல் நாங்கள் முன்னாடியோட சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. முன்னாடி அதை விட நல்லா இருக்குன்னு தான் சொல்ல மாட்டேன், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். பார்த்தீங்களா, இது வந்து இதிலே கட்டாகி வர மாதிரி இருக்கும். இதில் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இது வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஓவரால் வாக் கொண்டு போயிடும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பேசியே ஆகணும். பாருங்க அனிமேஷன்லாம் பிச்சு விட்டாங்க, செம்மையாக இருக்குது. அது வந்து என் ஃப்ரெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து BMW 310 வச்சுருந்தான். அதில் இருக்குது, அப்படியே இருக்குது. கம்ஃபர்ட் இதில் அப்படியே இருக்குது. இன்னும் இந்த வண்டிக்கு வந்து நம்பர் பிளேட் வரல. ஆமாம், இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கான். நேற்றே கால் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் ரைடு கூப்பிட்டாங்க போல். போடா எதுக்கடா எல்லாம் பைக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருந்துட்டான். எனக்கு இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் வந்து சீட்டு சரியான கம்ஃபர்ட்டுங்க. முன்னாடி இருக்கிறதுலலாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து ஓரளவு நல்லா இருக்குது, சூப்பராக. ரொம்ப நேரமாக பேசுகிறோம் போல். சரி, ஓகே, நீங்கள் போய் சினிமாட்டிக் பார்த்துட்டாங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து முடிச்சாச்சு, எல்லாம் கிளம்புறோம். அவ்வளோதான். இப்படி விளாக் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. எடுத்துகிட்டு போயிட்டான். சரி, ரைட், ஓகே, போமா.